புகழடையக்கூடிய ஜாதக அமைப்பு எவ்வளோ விதிகள் இருக்கே அதில் வந்து சிம்பிளாக ஒரு விதி இதை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்று 12 லக்கணங்களில் எந்த லக்கணத்தில் வேணால் இருந்துட்டு போகலாம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் அந்த லக்கணத்தினுடைய பிராப்தத்தை பெற்றே தீர்வார். அதுவே ஜாதகர் அதிகமாக வந்து பலனை பெறுகின்றார்னா 1, 5, 9 இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த ஜாதகர் வந்து மிகப்பெரிய புகழை அடையக்கூடிய, அவர் அட்லீஸ்ட் அவர் பிறந்த இடத்துல அவர் வாழக்கூடிய இடத்துல ஒரு 1000 2000 பேராவது அவருடைய ரசிகர்களாக அவருடைய பிடித்தமானவர்களாக கண்டிப்பாக திகழ்வார்கள். இப்போ அஸ்வினி 1ஆம் பாதம், ரோகிணி 2ஆம் பாதம், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூரம் 1ஆம் பாதம், அனுஷம் 4ஆம் பாதம், ரேவதி 4ஆம் பாதம், இந்த மாதிரி ஒரு சில நட்சத்திர பாதங்களில் ஒரு கிரகங்கள் நிற்கும்போது அவர்கள் வர்க்கோத்தமம் அடையும். அந்த வர்க்கோத்தமத்தின் மூலியமாக அந்த ஜாதகர் வந்து புகழடைவார்.